வாசன் வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து யூடியூபரா தான் தெரியும். முதல்ல வாசன் வந்து என்ன படிச்சீங்க? காலேஜ் டிகிரி அந்த மாதிரி விஷயம். இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சேன். ஓ ஓகே. Call him. I want to hire come. Call him here. என்ன சொல்றாங்க? என்னப்பா ஏடி டீம் கூட்டு வச்சு கலாய்க்குங்க. என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? அவர் படிச்சிருக்காரு சொன்னாரு. எதுக்கு இந்த மீம் ஆட் பண்ணணும்? கூட்டு வச்சு கலாய்க்கூடாது, இதெல்லாம் தப்பு தெரியுமா? இருந்தாலும் செம்ம காமெடியா இருக்கு. சி சிரிக்கடி. ஒருத்தனை கலாய்க்கணும் அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல இந்த ஹியூமர் சென்ஸ். அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே. விஜய்க்கு எதிரி அவங்க ஃபேன்ஸ் தானா? இப்ப என்ன சொல்லணும்? நான் என்ன சொன்னேன்? 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. நான் சொல்லணும். அவதானே அதேதான் சொல்றா. சொல்றேன். ரெண்டே பேர் தான் நடுவுல போட்டியே. எது? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு மேல. ஒன்னு டிஎம்கே இவனு ஏடிஎம்கே. அது உண்மையாவே அவன் வந்து நம்ம தளபதி ஃபேனா இல்லாட்டி தளபதியை கிண்டல் பண்ணதுக்காலே டிஎம்கேன்னு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. எதுக்கு சம்மந்தம் இல்லை டிஎம்கே ஏரியாவுக்கு சொல்லிட்டு போடா. இப்போ ஒவ்வொரு மேடையிலையும் நம்ம தளபதி என்ன சொல்கிறாரோ அவர் சொல்ல மாட்டாரு. நீங்கள் சொல்லுங்கள், ஒன்று டிவிக்கே ஒன்று டிஎம்கே நான் சொல்ல வச்சார்ல. நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க? வாங்கடா டே. It's been a tempestuous life. I have been propelled by fate. My father squandered away the family fortune. என்ன இல்லை இது இந்த மாதிரி வேலை நான் கேள்விப்பட்டதே கிடையாதுல. இந்த மாதிரி வேலை இங்கிலீஷில் இருக்கா? It's been a tempestuous life. I have been propelled by fate. My father squandered away the family fortune. I was pining for my mother every minute. பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு ஒரு டைலாக் கேட்டாலே சிரிப்பு வருது. என்ற சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. எங்களை கருண கொலை பண்ணி எங்களை இது பண்ணிடுங்க. நன்றி நன்றி. இதை எப்படிமா சொல்லலாம்? நம்ம கிளாஸ் டாப்பர்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்களோட ஸ்கில் வர்சஸ் மீ அப்படியாடா போடலாம். என்னோட ஸ்கில் இப்படி தான் இருக்கும், இதோட மோசமாக இருக்கும். என்னோட ஸ்கில் இப்படி தான் இருக்கும், இதோட மோசமாக இருக்கும். என் பேர் சுபி. என் பேர் அபி. பாத்தீங்களா, பேர்லயே அந்த கடவுள் எங்க ரெண்டு பேரையும் மேட்ச் பண்ணி வச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி பேர்லயே மேட்ச் ஆன எத்தனை கியூட் கப்புள் இருக்கீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. என்னென்ன கமெண்ட் பண்ண போறாளோ தெரியலையே. கெட்ட வார்த்தை மட்டும் வேண்டாம் ப்ளீஸ். ஆத்திரம் மூத்திரம். அவன் பேர் பொடி, என் பேர் போது தெரியும். நான் பிகாம் முடிச்சு இப்ப எல்எல்பி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கிளாசிக்கல் டான்ஸர் நான் கிளாஸ் எடுக்கிறேன், இன்டர்ன் போறேன், மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். சோ எனக்கு 24 hours பத்தல. இல்ல புரியல, எப்படி ஒருத்தரால இவ்வளவு எடுக்க முடியும்? பெரிய விஷயம். சரி பாய் சார் பாபு. இப்ப சொல்லுங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணுவேன்? ஒரு நாள் செத்துருவேன், அடுத்த நாள் பொழைப்பேன். அதான் என் வாழ்க்கை. ஒரு நாள் செத்துருவேன், அடுத்த நாள் பொழைப்பேன், மறுபடியும் செத்துருவேன். செத்து பொழைக்க நீ யாருப்பா? இது ஆவியா? படுவாவி. கவிக்குட்டி, இப்ப வந்து உனக்கு பிடிச்ச பைக் என்ன பைக் சொல்லு? மூஞ்ச அப்படி வச்சுக்காரு. அக்கா அம்மாலாம் பழைய சீன்லாம் போட மாட்டேன், எம்டி கிம்டின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ட்விக் தான். துவிக்கா அட கன்றாவியே. ஃபாலோவர்ஸ் வந்து வெட்டி விட்டு போறானே, ட்விக் ஃபாலோவர்ஸ் வந்து தட்டி விட்டு போறாங்க. நான் தான் புதுசா லான்ச் ஆன டிவிக்கு 500. அது என்ன ட்விக்? என்ன ட்விக்? டியூக்கு சொல்ல தெரியல. பேவலிக்கு ட்விக்கா? ஓமன்ஸ். டேய் லைட் இருந்தா கூட சிகரெட் பத்த வைக்க. நான் எதுக்கு லைட் வச்சிருக்க போறேன்? என்கிட்டலாம் இல்ல. என்ன பண்றது? அச்சா ரீசன்ட்டா லான்ச் ஆச்சுல 17 Pro Max. அந்த போன் வாங்கிட்டேன்டா. எனக்கு இது மட்டும் புரியல. வயிற்றுச்சல் கேள்விப்பட்டிருக்கேன், வயிற்றுல இப்போ சிகரெட் வச்சா பரவாயில்ல, டிக்கி எனக்கு ஏறியுது. இதுல சூத்தரிச்சலா? ஐயோ, உண்மையா தீ வச்சிருக்கான்ல. உண்மையா தீ வச்சு ஆக்ட் பண்ணி இப்ப அடைச்சு விடுற மாதிரில. எப்படிப்பா பண்ணீங்க இந்த மாதிரிலாம்? தேங்க்ஸ்ரா. போன்லாம் வாங்கல, வெறும் பேக்கேஜ் தான் 350 ரூபா. வண்டி எடுப்பலாம். இந்த ட்விஸ்ட் தான் எதிர்பார்க்கலப்பா. முன்னாடி பட்டதே நல்லா தான் இருக்கு. இவன் வீடியோ முடிச்சுட்டா கூட நல்லா இருக்கும். நான் கடைசி வச்சாப்பதே ட்விஸ்ட்டு நல்லா இருக்கு. நல்லா பண்றீங்க. வாழ்த்துக்கிறேன்.
சத்தியமித்ரா குடிங்க தெம்பா இருங்க. உண்மையாவே அவங்க லூசு எதுக்கு எதுல மேட்ச் பண்றியா? அது நல்லா இருக்கு. ஆனா எப்படி யோசிக்கீங்க அவங்க திங்கிங் லெவல்லாம் இதெல்லாம் வேற. சபாஸ் சபாஸ் சபாஸ். உன்னால என்ன பண்ணணுமே பண்ணிட்ட தம்பி. நீ மாஸ் தம்பி. எவ்வளோ அழகா அந்த பையனை அம்மளை கூட நடக்க விட்டுருக்காங்க யாரோ. அந்த இடத்துல போட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்கப்பா. இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? 2026 விஜய் தான் முதலமைச்சர். முதல்வர் பதவிக்கெல்லாம் நம்ம எப்போ கட்சி ஆரம்பிச்சோம் அப்போ ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். விஜய்க்கு எதிரி வெளியில உள்ளே தான் இருக்கிய. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிஎம் தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிஎம் அதெல்லாம் யோசிக்கணும். ஃபஸ்ட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம். எனக்கு விஜயை பிடிக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி பேசும்போது நம்ம கொஞ்சம் மெச்சூராக நடந்துக்கணும். இல்லாட்டி போட்டு ஆடிட்டு அடிச்சு கொண்டு போடுவாள்ல. சும்மா இருக்கல தம்பி இது என்ன வாசிடா? வேலை கூப்பிட்டா நீ படித்த படிப்புக்கு நீ பெரிய ஆளா வருவ தம்பி. உலகம் பயப்படுறதுக்கு எப்பவும் தயாரா இருக்கு. பயமுறுத்துருவேன் ஒருத்தன் தேவை. அவன் தானா வேஜநாயகம். என்னடா வாய்ஸ் இதே எங்க இருந்து அடிக்குது வாய்ஸ்லாம். சை வேஜநாயகம். நோ டிவிக்கே நோ டிவிக்கே நோ டிவிக்கே எஸ் எந்த அளவு இதெல்லாம் பண்ணிருக்கு. எஸ் டிவிக்கே எஸ் தலைக்கண்டிவே எஸ். அது யாரும் சொல்ல. இந்த மொய் செமி இந்த ரீல்ஸ்லாம் பார்த்துக்கிக்கா வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டல. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். அதான் அதோட இது பண்ணா இருக்கு. இது சத்தியோட எதிர்பார்க்க இது தேவையா? தூங்கி எச்சோட பார்த்தா என்ன பண்ணணும்? எச்சோட லைக் போடுறாவல நம்மள மாதிரியே இருக்காவல. அவன் என்னடா பொழப்புது? முதல்ல வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கமலஹாசன் வீடு பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு, கமலஹாசன் வீடு எங்க இருக்குன்னு சொன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? தலைவா என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா 10 இது 9 ஓகேவா? இங்க 10 இருக்கு, அங்க 9 இருக்கு. சரி 0ல 9 போகுமா? 0ல 9 போகும். எப்படி போகும்? போகாது போகாது போகாது. அப்ப என்ன பண்ணும்? கடன் வாங்கணும். எங்க கடன் வாங்கணும்? இந்தியன் பேங்க்ல. இந்தியன் பேங்க்ல. சபாஷ்டா தம்பி சபாஸ். நீ நல்ல வருவே. மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம். அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம். ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு? யாரு? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைல்ல. உண்மையாகவே அவர் வந்து யாருன்னு கேட்டு பேப்பரை பார்த்தாரா, யோசிச்சாரா, இல்லை நீங்கள் கட் பண்ணி வேறு ஏதாவது ஆட் பண்ணிட்டீங்களா? இதே மாதிரி இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ பார்த்தேன். முதலமைச்சர் மறந்துட்டாரு அப்படின்னு டைலாக் கூட டக்குனு பேப்பரை பார்க்கறி பாவம் இவரே மறந்துட்டான்னு சொல்லி எடிட் பண்ணியிருக்காங்க. எது உண்மை எது பொய்னே புரிஞ்சிக்க முடியல. இதில் வேற உள்ள வந்து இன்னும் கொஞ்சம் குழப்பி விடுதல. அப்புறம் இந்த மாதிரி வீடியோ போட்டால் என்ன போட்டு அடிக்கிங்க? இல்லை எவனோ ஒருத்த வீடியோ போட்டுருக்காம சேனல் நேம் இல்லை, அவனை பிடிச்சி அடிக்க மாட்டேக்கானுங்க. அந்த வீடியோ நான் போட்டிருக்க என்ன பிடிச்சி அடியன்னு அடிக்கானுங்க. அதே அந்த வீடியோக்கு கமெண்ட்ல போய் அவனே அடிச்சா பரவாயில்ல, அந்த வீடியோ கமெண்ட்ல பார்க்க எல்லாரும் சிரிச்சு போட்டுருக்கீங்க. ஏன் வில்லியனை போட்டு அடியன்னு அடிக்கிங்க?
முடிங்கடி, நான் பாவம் டே. நான் ஜஸ்ட் வீடியோக்கு ரியாக்ட் தாண்டே பண்ணுறேன். ஸோ அவனை பிடிச்சி அடிக்கடி, என்ன ஒன்றும் பண்ணாங்கடி, நான் பாவம் டே. தலை வலிக்குது சார். ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க. இல்லை என்ன சார் பாவம் பண்ண? டேய் நான் இங்க தான் நிப்பேன். 10 பேர் 100 பேர் கூட கூட்டுவா. என் மச்சான் வந்து நான் ஒத்தால அவங்கள முச்சு விட்டுவாடா. டேய் யாரா அவன் என்ன பண்ற? மச்சான் அன்னைக்கு ரோட்ல நடந்து போயினுக்கிறேன். அவன் ஒரு சுருநாய் மேல கல்ல விட்டு அடிச்சிட்டான்டா. அது என்னடா பக்கத்துல இருக்க என்ன தொத்தின்னு வருது. தெருவா ஓட விட்டான்டா. இன்னைக்கு தான் கண்ணில் மாட்டினான், அதான் அடிச்சு விட்டேன். அதுக்கு ஏன்டா அவன் அடிச்ச? அவன் தானே கல்லு விட்டான், அதான் அடிச்சேன். டேய் இதுக்கெல்லாம் வாடா அடிப்ப? போய் ஆளு கீழே கூட்டிட்டு வந்தா என்னடா பண்ணுவ? ஆளுங்களை தான் கூட்டின்னு வர போயிருக்கான். அப்ப எதுக்கு நிக்கிற? வாடா ஓடிடலாம். மச்சான் நீ யாருன்னு மறந்துட்டு பேசுறியா? என்னடா சொல்ற? யாரா நானு? மச்சான் எவ்வளவு பெரிய ஐட்டக்கார நீ. ரீல்ஸ்ல வடச்சென்னை பாட்டெல்லாம் போட்டு மாசம் நந்து வர, பின்னாடி பிள்ளி பிள்ளு பசங்க கத்தியெல்லாம் வச்சுட்டு வர நந்து வரானுங்க. அதெல்லாம் பார்த்தா மச்சான் கூப்பிட்டேன். டேய் அத்த வட்டலாம் இப்படி கூப்பிடாதடா. ஒரு உண்மையை சொல்றேன் கேளு. என்னடா? நாங்கெல்லாம் டிஜிட்டல் ரவுடிடா. ஸ்டோரியில சண்டை போட்டோமா, பொருள் வச்சு போஸ்ட் போட்டோமா, கமெண்ட்ல கலாச்சமானு வாழ்ந்துருக்கிறோம்டா. என்ன போய் நம்பி நஜ சண்டை கூப்பிட்டுறியாடா? ஒரு செகண்ட்ல எவ்வளோ பேரை கலாய்ச்சிட்டாரு பாருல. ஆனால் தைரியம் தான். எவ்வளோ பேர் இப்படி இருக்காங்க, அவர் மொத்தமாக கலாய்ச்சி விட்டாரு. என்னடா சொல்ற? அப்ப போன வாரம் கூட பிறந்த நாளுக்கு 10 கிலோ கேக்க பட்டாக்கத்துல வெட்டினியா? அது மச்சான் அது பட்டாக்கத்திலாம் இல்லடா, அஞ்சாத்தூர்ல வாங்கின அட்டக்கத்திரா. அதே நேத்து மாடியில விட்டு வந்துட்டா, மலையில ஊறிச்சரா. அப்ப அந்த பெரிய மாலை அது சங்கத்துல எல்லாரும் காசு போட்டு வாங்க, பிளாஸ்டிக் மாலடா. நல்லா பாடுறா, எல்லாரும் பிறந்த நாளுக்கும் ஒரே மாலை தான்டா யூஸ் பண்ணுவோம். அப்ப பின்னாடி நின்னு கத்துறவனுங்களா யாரா? அவனுங்களே எங்க சங்கத்து பசங்க தான்டா. என் பிறந்த நாளுக்கு அவனுங்க கத்துவானுங்க, அவனுங்க பிறந்த நாளுக்கு நான் கத்துவேன்டா. எல்லாம் ஒரு பண்ட மாற்று முறை தான் மச்சான். டேய் வாய் உதார் விடுற நாயாடா நீ. மச்சான் டிஜிட்டல் ரவுடின்னு சொல்லு, தப்பா பேசாத. இந்த மாதிரி நஜ சண்டைக்கு வந்துக்கிறேன் என் சங்கத்துல தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏச்சி உனக்கெல்லாம் சங்கம் ஒரு கேடு. உன்னை நம்பி அவன் கிட்ட 100 பேரை கூட கூட்டணும்னு வாய் விட்டேன்டா. வந்தானுங்கன்னா பொரட்டா மாதிரி பிச்சு போட்டுருவானுங்கடா. மச்சான் அழுவாதரா, உனக்கு வேணா ஒரு உதவி பண்றேன். வரவன் ஐடி மட்டும் வாங்கி கொடு. எங்க சங்கத்து சார்பா ஒரு மெர்டல் வீடியோ வேணா போடுறேன். ஆனா இப்போ அதுவும் முடியாது. ஏன்டா? ஏன்னா அவனுங்க வந்துட்டானுங்க. இதில் அந்த செகண்ட்ல மாறுற போது இந்த ஆக்டிங் அது செமையா இருந்துச்சுல. கரெக்டாக பேசிக்கிறது தான், டக்குனு அவனை வந்ததுக்கப்புறம் எப்படி மாறுறது, இதெல்லாம் உண்மையாக அந்த ஆக்டிங் நல்லா இருக்கு. இவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்கலாம்ப்பா படத்தில். நம்ம காத்தடிக்கலப்பா இருக்கட்டு, நம்ம மிஸ்டர் கெட்டவனா இருக்கட்டு, அதுக்கப்புறம் டக்குன்னு வியாபாரமாக இருக்க மல்லேஷ் கண்ணை, அடுத்து வந்து ஃபண்டாமெண்டலு, நகைச்சுவைகள். எனக்கு தெரிஞ்சு இந்த 5 பேர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. எனக்கு நான் இந்த 5 பேர் ரெகுலராக பார்ப்பேன். இவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கலாம். மல்லேஷ் கண்ணனுக்கு வந்து இப்போ விஜய் சேது படத்தில் வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு, சந்தோஷமாக இருக்குது, அதெல்லாம் பார்த்தேன். ஆனால் இவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க. இந்த ஆக்டிங் உண்மையாக அதாவது ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு டக்குனு ரிஃப்ளெக்ஸ் பப்ஜியில் ரிஃப்ளெக்ஸும் பாருங்க. அது மாதிரி டக்குனு அது பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆக்டிங் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். டக்குனு அவன் மாறுறது நல்லா இருந்துச்சு, உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கலாம். நம்ம ஜெய் மணிவேலுக்குலாம் டேரக்ஷன் கொடுக்கலாம், எல்லாமே தெரியுது. மஞ்சள் டேரக்டருக்கு ஒரு மயிரும் தெரியல, ஆனால் நம்ம ஜெய் மணிவேலுக்கு எல்லாமே தெரியல. அந்த இன்டர்வியூ பாருங்களேன், நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். நான் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யாராவது இருந்தால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோவில் வேணால் அவங்களையும் சொல்லுவோம். வீடியோ முடியல, அதுக்கு கட்டின அப்புறம் பாரு. என்னடா பண்றது? இந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணதான் சங்கத்துல ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. என்னடா டெக்னிக்? டக்குன்னு சொல்றா. அவனுங்களை மறைச்சினே நான் சொல்றதை மட்டும் கேளு. ஏதோ பண்ண புலிகிட்ட 2 பசங்க மாட்டிட்டானுங்களாம். ஒருத்தன் சொன்னா நான் அந்த புலிகிட்ட இருந்து தப்பிச்சிருவேன்னு. அதுக்கு இன்னொருத்தன் கேட்டானா எப்பறம் அந்த புலிகிட்ட இருந்து தப்பிப்ப, அதை விட வேகமா ஓடுவியான்னு. அதுக்கு அவன் சொன்னா நான் புலியை விட வேகமா ஓடணும்னு அவசியம் இல்ல, உன்னை விட வேகமா ஓடினா போதும்னு. அப்புறம் ஓடி இருப்பான். அப்புறம் என்னடா? சபா தடை. ஆனால் இவனை பாராட்டணும், கூட நின்றுட்டு தான் ஓடுறான். ஆனால் ஒரு சில பேர் தான் இருக்கானுங்க நிற்கவே மாட்டாங்க, ஸ்டார்டிங்லேயே ஓடிடுவானுங்க. ஒன்று தமிழ் சொல்கிறேன் தெரிஞ்சிருக்கல. அஜ்மல் கொண்டு தமிழ் பேர சொல்ல யாருக்கு வெயிட் பண்ணுவோம். அஜ்மல் தாயாளி வீடியோக்கு வர மாட்டேக்கான். ஆனால் அஜ்மல் தலைமையில தூக்கி வச்சுங்க. இப்போ என்னையே மதிக்க மாட்டேக்கான், ஒரு வீடியோ கூட வர மாட்டேக்கான். இந்த கமெண்ட்ல கழுவி ஊற்றுங்க, அடுத்த வில்லேஜ் வரான்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு அழிக்க முடியாத நீர்க்குமிழியின் மீது ஏறி மறுபுறம் கார் வீசப்பட்டால் நீங்கள் 100கணக்கான அடி உயரத்தில் காற்றில் பறப்பீர்கள். இப்போது ஒரு நீல திமிங்கலம் அதன் மீது விழுந்தால் அது உங்களை 10 மைல் உயரத்திற்கு தூக்கி வீசும். ஆனால் ஒரு விண்கல் விண்வெளியிலிருந்து விழுந்து அந்த குமிழியை மோதி தாக்குமானால் அதன் சக்தி உங்களை ஒரு ராக்கெட்டை விட வேகமாக மேலே செலுத்தும். பின்னர் நீங்க சேலத்தில் உள்ள சங்கீதா மெஸ்ஸில் தரை இறங்குவீர்கள். ஏனெனில் அங்கு கிடைக்கும் என்னடா காமெடி பண்றீங்க? கொஞ்சமாவது ஒரு இது வேணாமாடா? யாரு பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல. இந்த அளவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா டென்ஷன் ஆயிரும்ல. இந்த ட்ரெண்டை மாத்துங்கப்பா. இதெல்லாம் நான் ஆதி காலத்திலே பார்த்துட்டேன்ப்பா. விடுங்கப்பா. சூடான பரோட்டா, காரமான மட்டன் கிரேவி உங்கள் நாவை மயக்க வைக்கும் வகையில் இருக்கும். இப்படிதான் பண்ணணும் கிட்டியா, கரெக்டு. அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நைட் அதனால் குட் நைட், டாட்டா, பாய் பாய்.